வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டப்பட்ட 1500 ஆண்டுகள் பழமையான உய்யகொண்டான் வாய்க்கால் கரூர், திருச்சி மற்றும் தஞ்சை மாவட்டங்களில் 32,000 ஏக்கர் பாசன வசதி அளித்து தஞ்சை சேராண்டி ஏரியில் கலக்கிறது. நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள் ஒவ்வொரு ஆண்டும் ஏ பிரிவு மெயின் வாய்க்கால்களை மட்டுமே தூர்வாருவதுடன் கிளை வாய்க்கால்களை தூர்வாராமல் கிடப்பில் போட்டுவிட்டதால் கிளை வாய்க்கால்கள் தூர்ந்துவிட்டது. பலமுறை விவசாயிகள் இந்த கிளை வாய்க்கால்களை தூர்வாரிட நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகளுக்கு மனு அளித்தும் அதிகாரிகளும் மாவட்ட கலெக்டரும் கண்டுகொள்வதாக இல்லை. விவசாயிகள் அதிகாரிகளை நம்பி பயனில்லை என்றெண்ணி தாங்களே முன்வந்து தற்போது உய்யகொண்டான் கிளை வாய்க்காலை தூர்வாரும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த கிளை வாய்க்கால் மூலம் 250 ஏக்கர் பாசன வசதி பெறும் நிலையில் 2.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு தற்போது ஜேசிபி இயந்திரத்தை வாடகைக்கு எடுத்து விவசாயிகள் தூர்வாரும் பணியை மேற்கொண்டுள்ளனர். இதற்கு உண்டான செலவின தொகையை அனைத்து விவசாயிகளும் பகிர்ந்து கொள்வது என முடிவு செய்துள்ளனர். 50 அடி அகலமுள்ள இந்த வாய்க்கால் தற்போது ஆக்கிரமிப்புகளால் 10 அடி அகலமாக மட்டுமே உள்ள நிலையில் அதையும் தூர்வாரிட அரசு முனைப்பு காட்டவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நீர்ப்பாசன குழுவை கலைத்துவிட்டதால் தூர்வாரும் பணி தடைபட்டுவிட்டது. எனவே விஜய் அரசு மீண்டும் நீர்ப்பாசன குழுவை அமைத்து தடையின்றி தூர்வாரும் பணி மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்தனர். இது பார்த்தா இந்த இப்ப நிக்கிற பகுதி பார்த்தா தேரடியான் குழுமி சுப்பிரமணிய சுவாமி சந்நிதி வாய்க்கால்னு பேரு. இது கிட்டத்தட்ட ஒரு 250 ஏக்கர் இந்த ஒரு வாய்க்கால் மட்டும் இந்த ஒரு குழுமி மட்டும் பாசனம் பெறுது. தமிழ்நாட்டிலே 2வது அதிக பாசனம் உள்ள குழுமி இந்த ஒரு குழுமி தான். தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு 320 ஏக்கர் பாசனம் உள்ள ஒரு குழுமி இருக்குன்னு நீர்வளத்துறை அதிகாரிகள் சொன்னாங்க. 2வது அதிக பாசனம் பரப்பு உள்ள ஒரு குழுமி இந்த தேரடியான் சுப்பிரமணிய சுவாமி சந்நிதி வாய்க்கால் தான். இது ஒரு உயர்டான்லேருந்து பிரிஞ்சு அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 9 பிரிவுகளாக பிரிஞ்சு போகுது. ஒரு வாய்க்காலாக பிரிஞ்சு உயர்டான்லேருந்து 9 பிரிவுகளாக பிரிஞ்சு 250 ஏக்கருக்கு மேலே பாசனம் கொடுக்குது. இந்த 250 ஏக்கர் கிட்டத்தட்ட ஒரு 45 அடி அகலத்துக்கு மேலே இந்த வாய்க்கால் அகலாம். ஆனால் இப்போ ஆக்கிரமிப்புகளால் நில குடியிருப்பு பகுதியினால ஆக்கிரமிப்புகளால் தூர்ந்து குறுகிடுச்சு. ஒரு 10 அடி தான் இருக்குது. இந்த 10 அடி தூர்ந்ததுனால தான் நாங்கள் தண்ணி கிடைக்காம இப்போ தூர்வாரினா இதை தொடர்ந்து தூர்வாகிக்கிட்டு இருக்கோம். இது எந்த நிதியும் நாங்கள் ஒதுக்கல. முன்னின்று தூர்வாரம் முன்னாடி அந்த எவ்வளவு தூரம் தூர்வாரணுமோ எங்கெங்க தடை இருக்குதோ 1 கிலோமீட்டர் முழுசா தூர்வாரி இருக்கோம். 1.5 கிலோமீட்டருக்கு மேல எங்கெங்க தடை இருக்குதோ அதை தூர்வாருவோம். அதுக்கு உண்டான நிதியை கடைசியா எவ்வளவு செலவு இருக்குதோ அதை விவசாயிகள்கிட்ட சிறுக சிறுக ஒரே டயத்தில் விவசாயிகள் கொடுக்க மாட்டாங்க. மொத்தமாக ஒருத்த போட்டுக்கிட்டு சிறுக சிறுக வசூல் பண்ணிக்குவோம். அது அப்படிதான் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். நீர்ப்பாசன குழுன்னு தமிழ்நாடு முழுவதும் இருந்தது. சென்ற ஜெயலலிதா ஆட்சியில் அமைக்கப்பட்டது நீர்ப்பாசன குழுன்னு. விவசாயிகள் ஒரு பங்கு நாங்கள் 5 லட்சம் பணம்
பணம் போட்டோம்னாக்கா நீர்வளத்துறை அதிகாரிகள் அரசு சார்பாக ஒரு 15 லட்சம் போடும். இந்த தலைவர், செயலாளர், பொருளாளர் இந்த 3 பேர்த்துக்கு பேர்லையும் பேங்க்ல அக்கௌண்ட்ல இருக்கு. இந்த அக்கௌண்ட்ல வர வட்டியை எடுத்து அவங்க எங்க வேலை செய்யணுமா கிட்ட எழுதி கொடுத்துட்டு செய்யலாம். அது மாதிரி ஒரு இது இருந்துச்சு, காலகட்டம் இருந்துச்சு. ஆனா கடந்த 10 ஆண்டுகளாக அந்த குழுக்கள் புதுப்பிக்க உள்ள கலைக்கப்பட்டுருச்சு. அதனால நீர்ப்பாசன குழு மூலியமா எங்கேயும் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. போதிய நிதியும் இந்த நீர்ப்பாசன குழுக்கு ஒதுக்குறது இல்லை. அந்த நீர்ப்பாசன குழுலாம் செயலிழந்துருச்சு. இந்த பட்ஜெட் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டுக்கு முன்னாடியே வந்து மிகுந்த எதிர்பார்ப்பு வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக இங்கே மதுரை மாவட்ட மக்கள் கிட்ட வந்து மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு இந்த பட்ஜெட் தொடர்பாக. பார்த்தீங்கன்னா மதுரைக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக மதுரை மக்களிடையே வந்து நீண்டகால கோரிக்கையான மெட்ரோ தொடர்பான அறிவிப்புகள் எதுவும் வந்து வரலை. அதே மாதிரி மதுரை தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியல் காரிடார், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் ரிலேட்டடு ப்ராஜெக்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஎன் டெக் சிட்டி, அப்புறம் வந்து ஏஐ பல்கலைக்கழகம், முதல் ஏஐ பல்கலைக்கழகம். ஸோ இது போன்ற வந்து பல்வேறு வகையான கோரிக்கைகள் வந்து இருந்துச்சு மக்களிடத்தில். ஸோ நாங்களும் இந்த பட்ஜெட் தொடரில் வந்து இது சார்பாக வந்து அறிவிப்புகள் வெளியாகும் வந்து மிகுந்த எதிர்பார்ப்போடு இருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது மாதிரியான அறிவிப்புகள் எதுவும் வந்து எந்த திட்டம் தொடர்பான அறிவிப்புகள் எதுவும் வராது வந்து மிகுந்த வருத்தம் அளிக்குது. பட் ஆறுதல் பரிசாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் லா காலேஜ் வந்து ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயன்பெறுவதாக வந்து அரசாங்கம் சார்பாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் எங்களோட கோரிக்கை என்னென்னா வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில், அதாவது வந்து மானிய கோரிக்கை, துறை ரீதியான மானிய கோரிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்துக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் ப்ரோக்ராம் மாதிரி ஏதாவது ஒன்று அறிவித்து வளர்ச்சி சார்ந்த திட்டங்கள் வந்து ஏதாவது வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா வந்து மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா 9 எம்எல்ஏக்கள் வந்து அவங்க கட்சி சார்பாக வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து வர்ற மானிய கோரிக்கையின் போது வந்து பார்த்திங்கன்னா மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து மதுரைக்குன்னு சில முக்கியமான சில திட்ட அறிவிப்புகள் வந்து விடணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தமிழக சட்டசபையில் இன்று இந்த நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதை தமிழக அரசு நிறைவேற்றவில்லை என டெல்டா விவசாயிகள் சிலர் கண்டனம் தெரிவித்தனர். மற்றொரு தரப்பினர் கருத்து கேட்பு கூட்டத்தில் வைத்த கோரிக்கைகள் சிலவற்றை தமிழக அரசு நிறைவேற்றியுள்ளதால் மகிழ்ச்சி அடைந்தனர். இதுல வந்து நிறைய வரவேற்கக்கூடிய திட்டங்கள் இருக்கு. அதே மாதிரி முதல் முறையா அவங்க தாக்கல் பண்ணதுல முதல் முறையா நாங்க கருத்து கேட்பு கூட்டத்துல சொன்ன திட்டங்களும் கேட்ட திட்டங்களை நிறைய ஏதோ செஞ்சிருக்காங்க. அதுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறோம். பாத்தீங்கன்னா நாங்க வந்து கருத்து கேட்பு கூட்டத்துல வந்து நாங்க வந்து கொள்ளிடத்துல வந்து தடுப்பணை வேணும்னு கேட்டிருந்தோம். ஏன்னா அங்க நிறைய கூட்டு குடிநீர் திட்டங்கள் பயன்படுத்துறாங்க. அதுல வந்து எங்களுக்கு வந்து அந்த பக்கத்துல எல்லாமே நீர்மட்டம் வந்து நிலத்தடி நீர்மட்டம் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, ரொம்ப பாதிக்கப்படுறோம். அதுக்காக எங்களுக்கு தடுப்பணை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதை ஆய்வு பண்றதுக்காக 10 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் வரவேற்கக்கூடியது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இயற்கை வேளாண்மை ஊக்குவிக்கிறதுக்காக நம்மால் வேறு விருது மாநில அளவுல கொடுக்குறாங்க. அதே மாதிரி மாவட்ட அளவுல அஞ்சலை அம்மாள் விருதுன்னு கொடுக்குறாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா மும்முனை மின்சாரத்தை கண்டினியூ பண்றதுக்கு அந்த நிதி எல்லாம் ஒதுக்கியிருக்காங்க நிறைய. இது மாதிரி இயற்கை மண்வள பாதுகாப்பு இயக்கம் அதுக்கு 122 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இது மாதிரி வேளாண் காடு திட்டம்னு சொல்லி 17.70 கோடி நிறைய இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கவும் மண்ணை பாதுகாக்கவும் ஒதுக்கியிருக்கிறது. இது வரவேற்கக்கூடிய பட்ஜெட்டா இருக்கு. கடன் தள்ளுபடி வந்து இப்ப இதுவரையும் செஞ்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சரியா இருக்கிறவங்களுக்கு கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கிறதா செஞ்சிருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட அளவு. இது வந்து எப்படின்னா இப்ப ஒரு கார்பரேட் கம்பெனில எல்லாம் கரெக்டா வர்றவங்களுக்கு அட்டெண்டன்ஸ் அலவன்ஸ் கொடுப்பாங்க. அது மாதிரிதான் நாங்க பாக்குறோம். எல்லாரும் இது வந்து கார்பரேட் கம்பெனி கிடையாது. எல்லாரும் விவசாயி. நாங்க விவசாயியா பாதிக்கப்பட்டிருக்கோம். எல்லாருக்கும் தள்ளுபடி பண்ணணுங்கிறது எங்க முதலமைச்சர் சொன்ன மாதிரி செய்வாருன்னு இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்கோம், நம்பிக்கையோட இருக்கிறோம். நன்றி. வேளாண் துறைக்கு என்று தனி நிதிநிலை அறிவித்து இன்றைக்கு அந்த முதல் புதுசா பொறுப்பேற்ற இந்த அரசு முதலா அந்த நிதிநிலை அறிக்கையில பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு நாங்கள் வந்து புதுசா ஒண்ணு செய்யணும்னு சொல்லலைங்க. நீங்க தேர்தல் வாக்குறுதி சொன்னதை நீங்க செய்ய போறீங்க நாங்க ஆவலோட எதிர்பார்த்தோம். ஆனா தேர்தல் வாக்குறுதி சொன்னது ஒண்ணு, செயல்படுத்துறது ஒண்ணா இருக்குது. உண்மையிலே இதை வந்து கண்டிக்கப்படுகிறது. நாங்க என்ன மெயினா எங்களுக்கு வாழ்வாதார விவசாயிகளுக்கு வந்து கூட்டுறவு கடனை முழுமையா தள்ளுபடி பண்ணணும் அப்படிங்கறதா எங்களுக்கு அந்த அறிவிப்பு வரும்னு பார்த்தா அதுவும் அறிவிப்பு இல்ல. அதே போல தேர்தல் வாக்குறுதிப்படி நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாய் கொடுக்கணும், கரும்புக்கு 4500 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு இடையில எல்லாரும் ஆசை வார்த்தையை விட்டு முதலமைச்சர் வந்து விவசாய அதிகாரிகளை கூப்பிட்டு கரும்புக்கு நெல்லுக்கு என்ன விலை கொடுக்கலாம்னு சொல்லி கூட்டம் போட்டுக்கிறாங்கன்னா எங்களுக்கு ஆவலோட நாங்க எதிர்பார்த்தோம் ஏதோ பெரிய லெவல்ல எங்களுக்கு விலை கிடைக்க போகும்னு சொல்லி பார்த்து உண்மையிலே ஒட்டு மொத்தமா எங்களுக்கு மொத்தத்துல ராமம் போட்டு தமிழ்நாடு அரசு ராமம் போட்டு
கரும்புக்கு நெல்லுக்கு விலை இல்லாம பண்ணிருந்தனால இந்த பட்ஜெட்டை வந்து வன்மையா நாங்க கண்டிக்கிறோம். கரும்பு கடன் முழுமையா தள்ளுபடிங்கிற வார்த்தையும் இல்ல, நெல்லுக்கும் விலை இல்ல, கரும்புக்கும் விலை இல்ல. ஆனா இந்த பட்ஜெட் எல்லாம் ஒரே கொண்டு போயிட்டு எங்க வேளாண் துறை அமைச்சர் கொண்டு திருப்பதியில கொண்டு சாமியை கும்பிட்டு வந்து அறிவிப்பார். நாங்க எழுதிச்சோம். திருப்பதிக்கு பட்ட போறாங்களோ இல்லையோ தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய நாமத்தை போட்டு ஏமாற்றி விட்டாங்க. இதை வன்மையா கண்டிக்கிறோம் தெரிவித்து வருகிறோம். பாசன கால்வாயில் தண்ணீர் திறக்கப்படாததால் திருநெல்வேலி மாவட்டத்தில் 500 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்ட நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. நெல் நாற்றுகள் கருகியதால் விவசாயிகள் வயலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக தண்ணீர் திறக்க கோரிக்கை விடுத்தனர். தாமிரபரணி, மணிமுத்தாறு நேரடி பாசன திட்டங்கள் மூலம் திருநெல்வேலி மாவட்டத்தில் 80,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன. இந்த ஆண்டு பாபநாசம், தேர்வலாறு, மணிமுத்தாறு அணைகளிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. ஆனால் தென்மேற்கு பருவமழை போதிய அளவில் பெய்யாததால் பாபநாசம் அணையின் நீர்மட்டம் குறைந்தது. குடிநீர் தேவையை முன்னிறுத்தி பாசனத்திற்காக கால்வாய்களில் தண்ணீர் திறப்பது நிறுத்தப்பட்டது. இதனை நம்பி கருப்பட்டிக்கால், பாட்டக்கால் உள்ளிட்ட பகுதி விவசாயிகள் நாற்றங்கால் அமைத்து நெல் நடவு பணிகளை மேற்கொண்டனர். ஆனால் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக தண்ணீர் வராததால் வயல்கள் வறண்டு நெல் நாற்றுகள் கருகின. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வயலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்க வேண்டும் என வலியுறுத்தி வயலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். வயல் நட்டு 10-15 நாள் ஆயிட்டு தண்ணி திறக்கல, பயிர் புறம் கருகி வம்பா போச்சு. மழை பலமுறையும் கேட்கறதுக்குல தண்ணி அணையில கம்மி. இப்போ தண்ணி அணையில 80 அடி ஆகி போச்சு. 80 அடி கேட்கறது சரியான பதில் சொல்ல மாட்டேங்க. குடி தண்ணி வேணும் காப்பல ஏமாட்டியும் மாறி மாறி சொல்லிட்டு வந்தாச்சு. பயிர் ஒன்று 2 நாளாக தண்ணி திறக்கணும். நாளைக்கு நீ நைட்டு தண்ணி வரலாம். பயிர் ரொம்ப கருகி போச்சு. கடன் வட்டிக்கு வாங்கி தான் எல்லாரும் இல்லாம வயலை நட்டுருக்காங்க. எங்களுக்கு சரியான தீர்வும் அரசாங்கம் ஒரு சரியான பதில் சொல்ல மாட்டேங்குது. நாங்களும் பார்க்காத ஆளு கிடையாது. போல இன்னைக்கு நாளைக்கு இந்த 2 வாய்க்கா 3 வாய்க்கா ரொம்ப சேதம் அடைஞ்சு ரொம்ப மோசமான கண்டிஷன் ஆகி போச்சு. பயிர் பூரா கருகி மோசமாயிட்டு எங்களுக்கு தண்ணி எப்படி நீங்களும் வரலன்னா நாங்கள் நாளைக்கு தென்பத்தி விவசாய சங்க சார்பாக 3 ஊரும் தென்பத்தி சொக்கடம் பாப்பாத்திரி 3 ஊரும் சேர்ந்து நாங்கள் வாடிமுக்கில் உட்காந்து பசை மறைக்க போகிறோம். சரியான தீர்வு கிடைக்கலன்னா எங்களுக்கு நாங்கள் பசை மறைக்க உறுதி. எனக்கு போராட்டம் எங்களுக்கு சரியான தீர்வு வேணும். தண்ணி வரலன்னா கண்டிப்பாக போராட்டம் பண்ண போது உறுதி. இது எங்களுக்கு பாவனாஸ் அணையிலேருந்து வரைக்கும் கருங்காடு சுத்தமல்லியெல்லாம் அணைக்கட்டு. இது எங்களுக்கு திருநெல்வேலி கால்வாய். திருநெல்வேலி கால்வாய் 3 வாய்க்கா பாய்ச்சாச்சு. நான் கேட்டதுக்கு எங்க லைட்டா திறக்காங்க, 2 நாள் அடைக்காங்க திறக்காங்க. பயிர் இப்ப தண்ணி நடந்து தண்ணியே திறக்கல. நாங்க தண்ணி மொத்தம் 120 அடி இருந்துச்சு. இருந்த தண்ணியை திறந்து விட்டு எப்படி கேட்டா குடிஞ்சிருக்கணும் ஆத்துக்கு விட்டு தண்ணியை அப்புறம் காலி பண்ணிட்டாங்க. போன 10 நாளைக்கு 60 இன்ச்சு தண்ணி கிடையாதுன்னு சொன்னாங்க. இப்போ தண்ணி ஆண்டு மழை அன்னைக்கு 2 நாள் மழையில சாரில் கட்டி 80 அடி ஆகி போச்சு. மணிமுத்தா தண்ணி இருக்கு, ஈஸியா திறக்கலாம். கேட்டதுக்கு தண்ணி குடிக்க தான் முதலிடம், குடிக்க தான் விவசாயத்துக்கு கண்டுக்கிட்டே மாட்டுக்காங்க. அவங்களுக்கு நாங்க தண்ணி அங்க குடிக்கிறதுக்கு தான் தண்ணி தட்டுப்பாடு வருது. தண்ணியை தண்ணி வேணும், குடிக்கணும், அதுக்கு தான் முதலிடம், குடி தண்ணி தான் முன்னுரிமை அப்படின்னு சொல்லுதாங்க. கேட்டதுக்கு விவசாயத்தை கண்டுக்கிட மாட்டுக்காங்க. எங்களுக்கு நீங்க பாத்தி நாங்க ரொம்ப நொந்து நோக்கடவே கிடக்கும். எப்படி கடன் தண்ணி வாங்கி போட்டு இதுல போட்டாச்சு. எங்க தண்ணி திறக்கல. இதுல பாதிப்பு ஏகப்பட்ட பாதிப்பு ஆயிப்போம். மேலும் நாங்க இருந்த கடத்துல என்னைக்கு தான் மீள கடை வாங்கிட்டே இருக்க வேண்டியதான். எங்களுக்கு சரியான தண்ணி திறக்க சொல்லி விவசாய பட்ஜெட் தமிழக அரசு தாக்கல் பண்ணுது. அதே நாளில் நாங்கள் தண்ணி இல்லைன்னு சொல்லி நாங்கள் வயக்காட்டில் நின்று போராடுறோம். ஏன்னா எல்லாருமே இங்கே பெரிய இது கிடையாது, எல்லாம் சிறு விவசாயிகள். அவன் நகையை அடை வச்சு அடுத்த ஆள்கிட்ட வட்டி கடன் வாங்கி தான் வயலை நடுதோம். உரம் விலை கூடி போச்சு, எல்லாமே கூடி போச்சு. இப்போ நெல் விலை குவிண்டாலுக்கு தவேக அரசு சொல்லிச்சு 3500 ரூபா நாங்கள் தாரேன்னாங்க. ஆனால் இன்னைக்கு பட்ஜெட்டில் எதுவுமே சொல்லலை. அதே மாதிரி 5 ஏக்கர் வச்சிருந்தவங்களுக்கு கடன் தள்ளுபடினாங்க. இது வரைக்கும் இன்னைக்கு பட்ஜெட்டில் எந்த விதமான இதுவும் வரல. அதே மாதிரி விதைக்கு 2 தடவை மானியம் தரேன்னு சொல்லி அவங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த பட்ஜெட்டில் இந்த வேளாண்மைக்கு முன்னேற்றத்துக்கூடிய எந்த ஒரு இதுவும் திட்டமும் வரல. அது இந்த விஜய் இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் அதை விவசாயிகளுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு கடன் சலுகை, வரி, இந்த இது உரத்தை ரேட்டை குறைக்கணும். அப்படின்னா தான் இந்த விவசாயம் செய்ய முடியும். இல்லைன்னா நாளடைவில் இந்த விவசாயமே இங்கே அழிஞ்சிரும். ஏன்னா சீராக தண்ணி வர மாட்டாங்க, ஊடையில் அடைச்சி போட்டிருந்தாங்க. அதே மாதிரி எங்கள்கிட்ட மடைகள் இது வரைக்கும் தூர்வாரவே இல்லை. எந்த மடையும் தூர்வாரதுக்கு ஆள் வரல. நாங்களும் பல தடவை சொல்லிட்டோம். அந்த சித்திரை மாதம் கோடை காலத்தில் அந்த மடையை ஃபுல்லாக தூர்வாருங்க, அப்போ தான் கடை மடை வர தண்ணி வரும்னு சொல்லியாச்சு. ஆனால் அது சொல்லுதாங்க. ஆனால் அதை செய்யறதுக்குள்ள எந்த விதமான அதிகாரிகள் பார்த்துட்டு போறாங்க. நாங்களும் எங்களை முடிஞ்ச அளவு எங்களுக்கு வேலை இருக்கு. அதுக்காண்டி நாங்கள் விவசாயத்தில் தண்ணி வந்தால் தான் இருக்க முடியும். மற்ற நேரம் நாங்கள் கூலி வேலை பார்த்தா தான் எங்கள் பொழப்பு. அந்த விவசாயத்தை அந்த டிபார்ட்மெண்ட்ல நாங்கள் சொல்லுதான். அவங்க பார்த்துட்டு போறாங்க. நாங்கள் மேல அதிகாரிகிட்ட பேசியாச்சுன்னு சொல்லுதாங்க. ஆனால் திருப்பி வர இப்போ வர பாருங்க, நீங்க ஒன்றும் இல்லை, மடையை போய் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சீர் பண்ணது. இப்போ சீர் பண்ணதுன்னா இப்போ தண்ணி வராதுக்கு காரணமே மழை சீர் பண்ணாமல் இருக்க போய் தான். அது அரசு தூர்வாரமாக இங்கே இல்லை, எல்லா மடையுமே தூர்வாருங்க. தண்ணி எங்களுக்கு சீராக 90 நாள் கிடைக்கணும், இல்லைன்னா நாங்கள் தற்கொலை பண்ணி தான் சாகணும். இதுதான் விவசாயிகளோட வேதனை. தண்டை பண்ண தென்காசி நகர் தைக்க தெருவைச் சேர்ந்த பெண் ஒருவர் வீட்டிற்கு வந்த 2 மந்திரவாதிகள் உங்கள் வீட்டில் புதையல் மற்றும் விலை மதிப்புள்ள பொருட்கள் இருப்பதாக ஆசை வார்த்தைகள் கூறியுள்ளனர். வீட்டிற்கு அடியில் இருக்கும் புதையலை எடுக்க சில பரிகாரங்கள் செய்தால் புதையலை மேலே கொண்டு வரலாம் என கூறியுள்ளனர். பெரும் புதையல் கிடைக்கும் என்ற பேராசையில் அந்த பெண் பரிகாரம் செய்ய 1,54,000 ரூபாய் வரை பணம் கொடுத்துள்ளார். ஆனால் புதையல் கிடைக்கவில்லை. இதுகுறித்து பெண் கேள்வி எழுப்பியதும் பூஜையை இடையில் நிறுத்தினால் உங்கள் உயிருக்கு ஆபத்து என மிரட்டியுள்ளனர். மந்திரவாதிகள் மேல் சந்தேகம் அடைந்த அந்த பெண் தென்காசி போலீசில் தன்னிடம் பணத்தை வாங்கிக் கொண்டு மோசடி செய்துவிட்டதாக புகார் கூறியுள்ளார். தென்காசி போலீசார் பாவூர் சித்திரம் கேடிசி நகரைச் சேர்ந்த வேல்முருகன் மற்றும் விந்தன் கோட்டையைச் சேர்ந்த குமார் ஆகியோரை கைது செய்து இந்த மோசடியில் வேறு யாருக்காவது தொடர்பு உள்ளதா என விசாரிக்கின்றனர். நடந்து முடிந்த நீட் தேர்வில் புதுச்சேரி கலித்தீர்த்தாள்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்த திருபுவனை மாணவி அன்பரசி தேர்ச்சி பெற்றார். 437 மதிப்பெண்கள் எடுத்த மாணவிக்கு அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டில் எம்பிபிஎஸ் சீட்டு கிடைத்துள்ளது. சிறு வயதிலேயே தந்தையை இழந்த மாணவியின் ஒரே ஆதரவு கரம் பானிபூரி விற்று மகளை படிக்க வைத்த தாய்தான். மேலும் அதே பள்ளியில் படித்த கவிமாலினிக்கும் அரசு பள்ளி மாணவர்கள் இடஒதுக்கீட்டில் எம்பிபிஎஸ் சீட்டு கிடைத்துள்ளது. சென்டாக் அமைப்பு பெற்றோர் மாணவர் சங்க தலைவர் நாராயணசாமி 2 மாணவிகளையும் நேரில் சந்தித்து கௌரவித்தார். மாணவிகளுக்கு ஸ்டெத்தஸ்கோப் மற்றும் எம்பிபிஎஸ் பாட புத்தகங்களை பரிசளித்தார். கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 10% இடஒதுக்கீடு புதுச்சேரி அரசு வழங்குது. அது புதுச்சேரி அரசு வழங்குறதுக்கு முக்கிய காரணம் ரங்கசாமி அவர்களும் தான் காரணம். ஏன்னா அவரது ஆட்சியில தான் ஒன்னு இலவசமே படிக்குது. படிக்கிறதுக்கான இந்த இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தது அந்த நோக்கம் தான். அதை நிறைவேற்றுவதமா இப்ப 10% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. 10% இடஒதுக்கீடு கொடுத்ததற்கு நாங்களும் பல கட்ட போராட்டங்கள் எல்லாம் பண்ணி பெற்றோம். அதனால அந்த மாணவர்கள் எவ்வளவு சிரமப்படுறாங்கிறது தெரிஞ்சுதான் நாங்க ஒவ்வொரு ஆண்டும் அந்த மாணவர்கள் யாரெல்லாம் அரசு பள்ளி தேர்ந்தெடுக்கப்பட்டு மெடிக்கல் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தேடி போய் உதவி செஞ்சுட்டு இருக்கோம். அவங்கள கௌரவிச்சுட்டு இருக்கோம். அதுதான் இந்த வருஷமும் 2026ஆம் ஆண்டு இப்ப கலித்தீர்த்தான் குப்பத்திலே பாத்தீங்கன்னா 2 பசங்க பாஸ் பண்ணிருக்காங்க. ஒரு பொண்ணு 431 மார்க்கும் 37 மார்க்கும் நீந்தமா 192 மார்க் எடுத்திருக்காங்க. இந்த கவிமாலினி அன்பரசி இருக்கிற 2 பொண்ணையும் இன்னைக்கு நாங்க வீடு தேடி போய் அவங்களை பார்த்ததுல பாத்தீங்கன்னா உண்மையே அரசாங்கம் இந்த 10% இடஒதுக்கீடு கொடுத்து தகுதியானது தான். ஏன்னா இல்லைன்னா இவங்க மருத்துவ படிப்புங்கிறது ஒரு கனவாவே தான் மாறிடும். அதனால இந்த முதலமைச்சர் அவர்களுக்கும் இப்ப இந்த இடஒதுக்கீடு கொடுத்தவர்கள் நன்றிகள். இந்த ஆசிரியர்களுக்கு முதல்ல அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். காரணம் என்னன்னா அவங்க இந்த எஃபோர்ட்லாம் எடுத்து இந்த பிள்ளைங்களுக்கு என்கரேஜ் பண்ணலன்னா கண்டிப்பா இந்த பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த 3 வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த கலித்தீர்த்தான் பள்ளியில படிக்கிற மாணவி இன்னைக்கு அதிக மதிப்பெண் இருக்கு அந்த மாணவி தான். அதனால புதுச்சேரி அரசுக்கும் கல்வித்துறைக்கும் இந்த இடத்துல எடுத்துருக்கு. இப்ப நாங்க பார்த்தோம்னா நம்மளுக்கே கண்ணீர் வருது. ஏன்னா இந்த பிள்ளைங்க இந்த இடம் இருந்து படிக்கிறாங்க. ஏன்னா இது பாத்தீங்கன்னா ஒரு 10 இடம் தான். இதுலயே ஒரு 4 பேர் குடியிருக்கணும். இதுலயே எல்லாமே அவங்களுக்கு பொது எல்லா விஷயமே இங்கே பண்ணிக்கிற கண்டிஷன்ல இருக்கும்போது இந்த கஷ்டத்தை இவங்க இதை படிச்சுட்டு இந்த பிள்ளைங்க கிடைச்சிருச்சே அப்படின்னு இருக்கக்கூடாது. இந்த பிள்ளைங்களும் கவர்மெண்ட் கொடுக்குற இலவசம் தானேன்னு படிக்காம அவங்க எஃபர்ட் எடுத்து அவங்க அடுத்தது 4 பிள்ளைங்க செய்யணும். இப்ப இந்த பிள்ளை நாங்க எப்படி இவங்களை தேடி இப்ப பண்றோமோ அதே மாதிரி இவங்க படிச்சுட்டு இவங்க மருத்துவத்தை ஏழை பிள்ளைங்களுக்கோ ஏழைங்களுக்கோ இலவசம் பண்ணணும். இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு இன்னும் நாங்க நிறைய பிள்ளைங்களை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 37 மாணவர்களை மருத்துவம் படிக்க வைக்கிறோம். இது வரைக்கும் இந்த வருஷம் கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரியல. நாங்க படிக்க வைக்கிற பிள்ளைங்க எல்லாமே அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்களை நாங்களே செலவு பண்ணி படிக்க வைக்கிறோம். இந்த மாதிரி இருக்கிற அப்பா அம்மா இருக்கிற பிள்ளைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் பண்றோம். இந்த பிள்ளைங்களுக்கு முழு செலவு நாங்க தான் ஏற்று 37 பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம். இப்ப நாங்க உதவி செய்யறது மாதிரி இன்னும் நிறைய பேர் இந்த அரசு பள்ளி மாணவர்களோ இன்னும் படிக்காதவர்களும் இப்ப இதை நாங்க ஏன் இந்த டிவிலயோ இது போட்டோவோ எடுத்து போறதுக்கு காரணமே இதே மாதிரி நிறைய பேர் இந்த ஏழை பிள்ளைகளுக்கு செய்யணுங்கிறது அரசு மட்டும்தான் செய்யணும் இருக்கக்கூடாது. நிறைய பேர் வசதி படுத்தவங்க இருக்காங்க, அவங்களும் செய்யணுங்கிறது எங்களோட நோக்கம். மேலூர் குறுவட்ட அளவில் பள்ளிகளுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டி மதுரை ரேஸ்கோர்ஸ் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. ஏராளமான பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். இந்த போட்டியினை பார்ப்பதற்காக மேலூர் நகராட்சி உயர்நிலைப் பள்ளி பயிலும் 8ஆம் வகுப்பு மாணவர் ஒருவர் தனது பயிற்சியாளருடன் வந்துள்ளார். அங்கு நின்று கொண்டிருந்த மேலூர் நகராட்சி பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் எதற்கு பள்ளிக்கு விடுமுறை எடுத்து இங்கேயே வந்தாய் என கேட்டு மாணவனை சக மாணவர்கள் முன்பாக கன்னத்தில் அடித்ததாக கூறப்படுகிறது. மாணவனை அழைத்து வந்த பயிற்சியாளர் உடற்கல்வி ஆசிரியரிடம் கேட்ட
கேட்டபோது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலாக மாறியுள்ளது. இதனால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. நான் கோச்சை பார்க்க வந்து அப்ப எங்க பிடி சார் பார்த்தாரு. நீ எங்கடா இருக்க, நீ எல்லாம் இங்க இருக்க கூடாது, போட்டு நீ அடிச்சு கண்ணு எல்லாம் வீங்கிடுச்சு சொன்னாரு. அதுக்கு கோச்சை கூட்டியோட ஸ்கூலுக்கு அட்டைப்பட்டு வந்துருக்கான கேட்டு அடிச்சாரு. ஆமா தலையில அடிச்சாங்க, தலையில அடிச்சாங்க, கண்ணத்துல அடிச்சாங்க, முதுகுல அடிச்சாங்க. நான் கேட்டேன் நீங்க கேட்கிற அப்படி போட்டு அடிச்சாரு முடியும். அப்ப அந்த பையன் வந்து என்கிட்ட அழுதுட்டு சொல்லும் போது கோச் இந்த மாதிரி உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டாங்க, உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 6 டைம் அடிச்சிருக்காங்க. கண்டினியூஸா இந்த இடத்துல வந்து படிச்சிருவங்களுக்கு நல்லா தெரியும் என்ன ப்ராப்ளம் வரும் இந்த இடத்துல அப்படின்னு. அடிச்ச கண்டினியூஸா 6 டைம் அடிச்சா என்ன ப்ராப்ளம் வரும்னு தெரியும். ஓகேங்களா? சோ 6 டைம் வந்து அடிச்சிருக்காங்க. அடிக்கும் போது அடிச்சுட்டு அந்த பையன் அழுதுட்டு ஃபுல்லா கண்ணீர் ஃபுல்லா வருது. வந்துட்டு என்கிட்ட சொல்றான், கோச் இந்த மாதிரி அடிச்சிட்டாங்க பிடி சார், யாரு கிட்ட வந்து எதுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வர சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு வரேன் நான், சரி கேட்கலாம் என்ன எதுக்கு அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம்னு சொல்லிட்டு போறேன். நான் அவர்கிட்ட போறேன். நான் ரெஸ்பெக்டா கேக்குறேன், ஏன் சார் என்னாச்சு சார், எதுக்கு சார் அந்த பையன் அடிச்சீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நீ என்ன அவனுக்கு வக்காலத்தா, நீ எதுக்கு கூப்பிட்டு வர்ற, உனக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நான் சொல்றேன், சார் நான் அவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க பேரண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியோட தான் கூப்பிட்டு வந்தேன், நீங்க வேணா பேரண்ட்ஸ் பேசுங்க அப்படின்னு சொல்றேன் அவர்கிட்ட. நீ என்ன பெருசா பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ற மயிறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்ட் யூஸ் பண்றாரு. மயிறு மட்டும் வாடா போடான்னு, சார் நீங்க படிச்சிருக்கீங்க கொஞ்சம் ரீசெண்டா பேசுங்க, வாடா போடான்னு பேசாதீங்க அப்படின்றேன். அதுக்கு மறுபடியும் அவர் என்ன சொல்றேன், என்னடா உனக்கு மரியாதை வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்றாங்க. பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி லவுட் ஸ்பீக்கர் போட்டு கேட்கற மயிறு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நான் என்ன சொல்றேன், என்ன சார் சொல்லுங்க சார் அப்படின்றேன். அவங்க பேரண்ட்ஸும் சொல்றாங்க இந்த மாதிரி கோச் நம்பி தான் போனாங்க. ஆக்சுவலி கோச்சுக்கும் பிடிக்கு அவருக்கு டிஃபரன்ஸ் தெரியல, அதனால பிடி கூட தான் போனாரு அப்படின்னு சொல்றாரு அவர். ஓகேங்களா? பட் எங்க கூட தான் வந்தது. ஓகேங்களா? அது அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவர் கூட வந்து நினைச்ச மாதிரி அவர் வந்து அடிக்கிறார், பசங்க அடிக்கிறாங்க. அப்புறம் திருப்பி நான் சொல்லிட்டேன், சார் இந்த மாதிரி பண்ணாதீங்க, வைக்காதீங்க, அடிக்காதீங்க அப்படின்னு. நீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு என் மேல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கை வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அலிகேஷன் வந்து அவர் மேல தான் தப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் கை வச்சுட்டாங்க. கை வச்சுட்டு நம்ம காமனா ஒரு சென்ஸ் என்ன, நம்ம மேல கை வச்சு நம்ம சும்மா இருப்போம். யாராவது நீங்களும் இருக்கீங்க, உங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சும்மா இருக்கீங்க, யாரோ கை வச்சு நீட்டாங்கன்னா உங்களுக்கு சும்மா இருக்குங்களா? யாரும் சும்மா இருக்க மாட்டீங்க. அவர் வந்து மேல கை நீட்டினாரு. அதுக்கப்புறம் நான் திருப்பி ரிட்டர்ன் வந்து இது பண்ணேன், என்னடா நீ பெரிய இவன மாதிரி இது பண்ணிட்டு இருக்க, அவனை பாத்துக்கிறேன் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து வெளியே போயிட்டாரு, கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் சார் வந்து மீட்டிங் போட்டு பேசினாங்க. அவர் பேர் எனக்கு தெரியல சார். ஆக்சுவலி நான் தனியா இது என்னோட கிளப் வந்து நான் தனியா ரன் பண்ணிட்டு இருக்கேன். அவர் பேரு எங்க நகராட்சி ஒர்க் பண்றதுனாலும் தெரியும், என்னோட ஸ்டூடெண்ட் எங்க இருக்குனாலும் தெரியும். மற்றபடி அவர் மேல எனக்கு தனிப்பட்ட ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லை, தனிப்பட்ட ஒரு எந்த ஒரு குற்றச்சாட்டும் அவர் மேல வைக்க விரும்பல. சரிங்களா? அவர் இந்த பண்ணது ஒரு தப்பான விஷயம். இது குறித்து விளக்கம் அளித்த மதுரை மாவட்ட முதன்மை கல்வித்துறை அலுவலர், பள்ளி மாணவனை அடித்ததாக கூறப்படும் உடற்கல்வி ஆசிரியர் தற்காலிக பணியில் இருப்பவர் மாணவனை அடித்தது குறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும், மாணவனை அடித்தது உறுதியானால் உடற்கல்வி ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார்.